நல்லதா இருந்தாலும் பரவாயில்ல, கெட்டதா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஏதாவது ஒண்ணு நடந்துடணும். சஸ்பென்ஸாவே வச்சிருந்தா ரொம்ப கஷ்டம் மார்க்கெட்டுக்கு. 2D Entertainment presents கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. ஆபரேஷன் சிந்தூர் இது ஒரு பொருளாதார ரீதியா நம்ம இந்தியாவுக்கு என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? பாகிஸ்தான் திரும்ப தாக்காத வரைக்கும் எல்லையில ஒரு போர் பதட்டம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ரியல் வாருக்கு கொண்டு போனா பல ஆயிரம் கோடிகள் ரெண்டு பேருக்குமே நஷ்டமாகும். ஃபைட்டர் ஜெட் 2000 கோடி 3000 கோடி. நிறைய பேர் பங்குச்சந்தைக்குள்ள என்டர் ஆகி இருக்கவங்க இந்த மாதிரியான போர் சூழல், ட்ரேட் வார் இதெல்லாம் முதல் முறையா பாக்குறதுனால அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. பங்குச்சந்தைகள் பாத்தீங்கன்னா பெருசா இறங்கல, ஏற்றத்தோட தான் முடிவடைஞ்சிருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா இவ்வளவு நாள் இருந்த அன்சர்டனிட்டி போயிடுச்சு. இது பங்குச்சந்தையோ அல்லது பொருளாதாரத்தையோ எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, நேத்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடைச்சிடுச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால உள்ள பங்குகளை முதலீடு பண்றதை நிறுத்திடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைன்றதுதான் என்னுடைய பதில். இன்னைக்கு கூட தங்கம் கிட்டத்தட்ட ஒரு ஆல் டைம் ஹை. உலக சந்தையில ஒரு அவுன்ஸனுடைய தங்கம் $3400 மேலதான் இப்ப ட்ரெண்ட் நடக்குது. இது ஒரு அதிகமான ஒரு விலை. அது பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஷோல பியா சுந்தர் சார் இணைந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசுறதுக்கு இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய அதிகமா நியூஸ்ல பாக்குறோம். ஆபரேஷன் சிந்தூர் இது ஒரு பொருளாதார ரீதியா நம்ம இந்தியாவுக்கு என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? பொதுவா இந்த தாக்குதல் எதிர்பார்த்த ஒண்ணுதான். பங்குச்சந்தையை பத்தி நாங்க சொல்லுவோம், ஒரு நல்லதா இருந்தாலும் பரவாயில்ல, கெட்டதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஏதாவது ஒண்ணு நடந்துடணும். இது எதுவுமே இல்லாம ஒரு நாளைக்கு இது நடக்குமோ அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸாவே வச்சிருந்தாக்கா ரொம்ப கஷ்டம் மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட்ஸ் கேன் டேக் குட் திங்ஸ், மார்க்கெட் கேன் டேக் பேட் திங்ஸ், பட் மார்க்கெட்ஸ் கேனாட் டேக் அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காஷ்மீர்ல இந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 26 பேர் இறந்துட்டாங்க. ஸோ இதுக்காக இந்தியா கண்டிப்பா பதிலடி கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. இருந்தாலும் பொதுவாகவே ஒரு பதிலடி கொடுக்கும்போது உடனடியாக அடுத்த நாளோ உடனடியாவோ பதிலடி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எதிரிகள்லாம் ஒரு தயார் நிலையில இருப்பாங்க. அதனால ஒரு வாரம் 2 வாரம் கொஞ்சம் கேப் போட்டு சரி இவங்க இதுக்கு மேல இவங்க பதிலடி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க ரிலாக்ஸ் ஆகும்போது நம்ம அடிக்கணும். ஸோ அதனால தான் இந்த ஒரு 2 வாரம் கேப் விட்டு தான் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது எதிர்பார்த்த ஒன்று தான். இருந்தாலும் இந்த இன்னைக்கு பங்குச்சந்தைகள் பார்த்தீங்கன்னா பெருசா இறங்கலை. பங்குச்சந்தை ஏற்றத்தோட தான் முடிவடைஞ்சிருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா இவ்வளவு நாள் இருந்த ஒரு அன்சர்டனிட்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இது பங்குச்சந்தையோ அல்லது பொருளாதாரத்தையோ எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு கேட்டாக்கா பதில் பெரும்பாலும் பாதிக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி நடந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா இந்த புல்வாமா தாக்குதல், அதுக்காக நம்ம இது பண்ணப்போ நம்முடைய வீரர்கள் பாகிஸ்தான் உள்ளார போயிட்டு அவங்களை அடிச்சுட்டு வந்தாங்க. நம்முடைய ஃபைட்டர் ஜெட்லாம் பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸ் உள்ள போயிட்டு குண்டுகளை போட்டுட்டு வந்தாங்க. அதை அவங்க ரிட்டாலியேட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபைட்டர் ஜெட் நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. இது போன தடவை மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாஜ்பாய் பீரியட்லாம் அதே போலதான் ஒரு தடவை நடந்தது. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதல் ஒரு தீவிரமான அப்படின்னு சொல்ல முடியாது. சரி ஏதோ அவங்க மேல நம்ம மேல கையை வச்சுட்டாங்க, நம்ம அதுக்காக ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷனால ஒரு பதிலடி நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால இது ஒரு பெருசா இந்த போர் அது எஸ்கலேட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்கலேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இது ஏதாவது ஒரு வார், ரஷ்யா யுக்ரைன் வார் மாதிரி ரொம்ப எஸ்கலேட் ஆயிட்டு தொடர்ந்து சண்டைகள் நடந்தால் மட்டும்தான் அது பொருளாதாரத்தை பாதிக்கும். பொருளாதாரத்தை பாதிக்கும் போது கண்டிப்பாக அது பங்குச்சந்தையும் பாதிக்கும். ஆனால் இப்போ இது ஒரு லிமிட்டட் ரியாக்ஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த ஒரு லிமிட்டட் ரிட்டாலியேஷன் பண்ணதுனால இதுக்கப்புறம் பாகிஸ்தான் திரும்ப தாக்காத வரைக்கும் அந்த எல்லையில ஒரு போர் பதட்டம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இதனால ஒரு பெரிய தாக்கம் பங்குச்சந்தையிலையோ அல்லது பொருளாதாரத்திலையோ இருக்காது அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை.
சார், ஒருவேளை பாகிஸ்தான் சைட்ல இருந்தும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு இது வந்து ஒரு போராக ஒருவேளை மாறும் பட்சத்துல அது நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணுது? ஃபுல் ஸ்கேல் வார் அப்படின்னு வந்ததுனால் கண்டிப்பா அது ரெண்டு நாட்டுக்குமே ஒரு மிகப்பெரிய பாதகமா தான் இருக்கும். ஆனா இதனுடைய பின் விளைவுகள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது மட்டும் இல்லாம உலக நாடுகள் இன்னைக்கு அமெரிக்கா கூட என்ன பண்ணிருக்காங்க, 2 நாடுகள் கூடவும் பேசியிருக்கிறாங்க. இதுக்கு மேல வந்து நீங்க கொஞ்சம் யூ கீப் ரெஸ்ட்ரெயின், அதை கொஞ்சம் கவனமா இருங்க, பிரச்சனைகள் வந்து பெருசாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி 2 நாட்டுகளுக்குமே வந்து அறிவுரை சொல்றாங்க. ஸோ ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் வந்தால் பொருளாதாரம் பாதிக்கப்படுமானா கண்டிப்பா பாதிக்கப்படும். ஆனா அந்த ஃபுல் ஸ்கேல் வார் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 குறைவு. The war is first fought in the minds of the people. Then only it is fought in the battlefield. So இப்போ என்ன பண்ணுவாங்க, பாகிஸ்தானும் சரி இந்தியாவும் சரி இதுக்கு மேல இந்த வார் வந்து ரியல் வாருக்கு கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா ரியல் வாருக்கு கொண்டு போனா லைக் பல 1000 கோடிகள் வந்து 2 பேருக்குமே நஷ்டமாகும். இது சைக்காலஜிக்கல் வார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சிலர் வந்து என்னுடைய நண்பர்கள் எல்லாமே சொன்னாங்க, ஒரு போன தடவை இந்த புல்வாமா அட்டாக்கும் போது நமக்கு ஒரு ஃபைட்டர் ஜெட் லாஸ் ஆயிடுச்சு. ஒரு ஃபைட்டர் ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கோடி 3000 கோடி ஆகும். இப்பெல்லாம் நம்ம வாங்குற ரஃபேல் ஜெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்து 2000 கோடி 3000 கோடி. ஆனா நீங்க சண்டையில போய் ஒரு ஃபைட்டர் ஜெட்டை நீங்க கொட்ட விட்டீங்கனாலே உங்களுக்கு 2000 கோடி காலி. ஸோ இதுக்காக வந்து சண்டை போடாம இருக்கணுமா அப்படின்னா அப்படியும் கிடையாது. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உண்மையான வார் அப்படின்னு வந்ததுனால் அதனால விளைகின்ற பின் விளைவுகள் வந்து ரொம்ப அதீதமா இருக்கும். நமக்கு கொடுக்கப்படுகின்ற பணம் நஷ்டம் 2 நாட்டுக்குமே அளவுக்கு அதிகமா இருக்கும். ஸோ அதனால இப்ப என்ன பண்ணுவாங்க, சரி இந்த ரியல் போரை பண்ணாம இந்த நிறைய இப்ப பாத்தீங்கன்னா ஒன்னா சோசியல் மீடியால வார் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து நிறைய செய்திகள்லாம் என்ன வருதுன்னா, இந்தியாவில் இருக்கிற 5 விமானங்களை நாங்க சுட்டு வைத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. அதில் 3 ரஃபாலே ஜெட்டை நாங்கள் சுட்டு வைத்துட்டோம் அப்படின்றாங்க. ஸோ இவங்க வந்து இவங்க நாட்டு மக்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இவங்க வந்து சில விஷயங்களை சொல்லுவாங்க, அவங்க நாட்டு மக்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அவங்க சில விஷயங்களை சொல்லுவாங்க. இப்படி இந்த போர் வந்து ரியல் போர்ல இருந்து சைக்காலஜிக்கல் போரா தான் மாறத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தவிர ரியல் போர்ன்றது வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. சார், ஒரு பக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், FII வந்து இப்பதான் அவங்களுடைய முதலீடுகள் வந்து நம்ம இந்தியாவை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து அதை எங்கேயாவது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போதைக்கு கண்டிப்பா வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எதனால சொல்றேன்னா, இந்த காஷ்மீர் தீவிரவாதிகள் வந்து நம்முடைய 26 பேரை கொன்னுட்டாங்க. இது நடந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆகுது. அதுல இருந்தே வந்து இந்தியா வந்து கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு வகையில வந்து எதிர்த்தாக்குதல் நடத்தும் அப்படின்றது ஊரறிஞ்ச உண்மை. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா கடந்த 1 வாரம் 10 நாளாவே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை வாங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. என்ன கேட்டீங்கன்னா, நேத்து வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடைச்சிடுச்சு. ஏன்னா அந்த மார்க் ட்ரில் எல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல தயாரெல்லாம் படுத்தினாங்க. அப்போ ஓரளவு நிறைய பேருக்கு வந்து சரி ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நேத்து வந்து உள்நாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்சூரன்ஸ் கம்பெனி, அவங்க எல்லாமே நேற்று வித்திருந்தாங்க. ஆனால் அதே மாரி நேத்தே வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து இங்கே பங்குகளை வாங்கி தான் இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால உள்ள பங்குகளை முதலீடு பண்றதை நிறுத்திடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்றது தான் என்னுடைய பதில். சரி, இப்போ நம்ம பார்க்குறோம் ருப்பி அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு இருந்தது. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வீக்கன் ஆக ஆரம்பிச்ச மாதிரி மார்னிங் வந்து நம்ம நியூஸ் பார்த்தோம். டைரக்டா இது ருப்பி அப்ரிசியேஷன்ல ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்ல, அதாவது ருப்பி அப்ரிசியேஷன் அல்லது டிப்ரிசியேஷன்ன்றது வந்து ஒரு இந்தியாவை சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது, இது உலகத்தை சார்ந்த விஷயமும் பார்க்கலாம். நம்ம ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த 1 அல்லது 2 மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாய் வந்து ஒரு US டாலருக்கு அகைன்ஸ்டா கிட்டத்தட்ட 88 ரூபாய் போச்சு. அந்த 88 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 84 ரூபாய் 50 காசு அப்படின்ற அளவுக்கு வந்தது. ஸோ அந்த அளவுக்கு அப்ரிஷியேட் ஆச்சுன்னா ஆக்சுவலா வந்து இந்திய ரூபாய் அப்ரிஷியேட் ஆகல, US டாலர் டிப்ரிஷியேட் ஆச்சு. ஸோ US டாலர் வந்து அகெயின்ஸ்ட் ஆல் த மேஜர் கரன்சிஸ் இன் த வேர்ல்ட் அது டிப்ரிஷியேட் ஆகுச்சு. ஸோ அதனால தான் வந்து நம்மது வந்து அப்ரிஷியேட் ஆன மாதிரி தெரியுதை தவிர நம்மது அப்ரிஷியேட் ஆகலை.
ரெண்டாவது 88 ரூபாயிலேருந்து 84 ரூபாய் 50 காசு அப்படின்ற அளவுக்கு ஒரு 3 ரூபாய் 50 காசுன்ற அளவுக்கு நான் அப்ரிஷியேட் ஆனது அட்டாக்கு இந்த மாதிரிலாம் வரும்போது ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டெம்பரரியாக ஒரு 1 or 2 டேஸ்க்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். அதனால ஒரு 10 காசு 20 காசு நம்முடைய மதிப்பு குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுதான் இன்னைக்கு நடந்தது. ஸோ அது ஒரு 2-3 நாள் ஆச்சுன்னா அது சரியா போயிடும். அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. சார், ஒரு பக்கம் ட்ரேட் வார், இன்னொரு பக்கம் நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு உண்டான இந்த தாக்குதல், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது நமக்கு தெரியும் பங்குச்சந்தையை அது டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல தங்கம் மேல இருக்க முதலீடுகள் அதிகமாகும். இப்போ இந்த சுச்சுவேஷன் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? தங்கம் சார்ந்த முதலீடு நீங்க எப்படி பாக்குறீங்க? தங்கம் எப்பவுமே அது ஒரு எவர் கிரீன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது பொதுவா இந்த மாதிரி ஒரு போர் சூழல் அல்லது ஏதாவது வர்த்தக போர் இந்த மாதிரிலாம் வரும்போது தங்கத்தோட விலை அதிகமாக ஏறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ உலகம் முழுக்க இந்த ட்ரம்ப்னுடைய ட்ரேட் வார் அந்த அன்சர்டனிட்டி நிறைய இருக்கிறதுனால நிறைய பேர் தங்கத்தில் முதலீடு பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கூட தங்கம் கிட்டத்தட்ட ஒரு ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லலாம். அதாவது உலக சந்தையில ஒரு அவுன்ஸனுடைய தங்கம் $3400 மேலதான் இப்ப ட்ரேட் நடக்குது. இது ஒரு அதிகமான ஒரு விலை. அது இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த இந்திய ரூபாய் கொஞ்சம் 88 ரூபாயிலேருந்து 85 ரூபாய்க்கு கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆனதால இங்க கொஞ்சம் இம்பாக்ட் குறைவா இருக்கு. இல்லைன்னா இந்நேரம் ஒரு கிராம் தங்கம் 10,000 தாண்டி இருக்கும். 22 கேரட்டு 24 கேரட் ஆல்ரெடி 10,000 தாண்டிடுச்சு. சரி, இப்போ இந்த ஒரு நியூஸ் அப்படிங்கிறது கமாடிட்டி மார்க்கெட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணும்? பொதுவாக கமோடிட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது லைக் அது பல விஷயங்களை பொறுத்து இருக்கு. கமோடிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க சொல்றது தங்கம், வெள்ளி, இரும்பு, காப்பர், குரூட் ஆயில். ஸோ இதெல்லாம் இதனுடைய விலைகள்லாம் ஒரு உலகளாவிய பிரச்சனைகளை பேஸ் பண்ணி தான் அதனுடைய விலைகள் நிர்ணயமாகுமே தவிர இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கிற பிரச்சனை அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. உலக அளவில் அது ஒரு மிகச்சிறிய பிரச்சனை தான். ஏன்னா அமெரிக்க அதிபரை கூட சொல்லி இருக்கிறாரு, இந்த காஷ்மீர் ப்ராப்ளம் காலகாலமாக இருந்துட்டு இருக்கு, இவங்க 2 பேரும் அதை கொஞ்சம் சமாதானமாக தான் பேசி தீர்க்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நம்முடைய இந்தியாவுடைய பதில் தாக்குதல் இல்லை அந்த தீவிரவாதிகள் நம்ம மேலே தாக்குதல் பண்ணுது, இதனால உலக சந்தையில கமோடிட்டிலாம் விலைகள்ல ஒரு மாற்றம் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. சரி, இப்போ நம்ம பாக்குறோம் நிறைய பேர் பங்குச்சந்தைக்குள்ள என்டர் ஆகி இருக்கவங்க சமீபமா ஒரு 4-5 வருடங்கள்ல வந்தவங்க தான். அவங்க இந்த மாதிரியான போர் சூழல், ட்ரேட் வார் இதெல்லாம் முதல் முறையா பாக்குறதுனால அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, ஒரு பதற்றம் இருக்கு இந்த நியூஸஸ் எல்லாம் பார்த்து. இந்த டைம்ல இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும்? பொதுவாங்க ஒரு பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஒரு தொடர்ந்து ஏறிக்கினே இருக்க முடியாது. அது கொஞ்சம் ஏறணும், கொஞ்சம் இறங்கணும். அது ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் விலை தொடர்ந்து ஏறிச்சுன்னா, அளவுக்கு அதிகமாக ஏறிச்சுன்னா அது விழும்போது அதனால வரக்கூடிய பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அதில் பொதுவாக ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு 2 ஸ்டெப்பு மேலே ஒரு ஸ்டெப் கீழே அப்படியே தொடர்ந்து போனதான் அது அந்த ஒரு புல் மார்க்கெட்டும் ஒரு நிலையான புல் மார்க்கெட்டாக இருக்கும். அதனால பங்குச்சந்தைகள் அப்பப்போ கரெக்ஷன் வரதான் செய்யும். நீங்க சொன்ன மாதிரி இங்க வந்திருக்கிற மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2020 கொரோனா வைரஸுக்கு அப்புறம் உள்ள வந்தவங்க தான். அதுக்கப்புறமே பங்குச்சந்தைகள் 2022 உலக அளவில் அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள்லாம் இன்ஃப்ளேஷன்லாம் கிட்டத்தட்ட 9% வரைக்கும் போச்சு. அப்போ ஒரு பிரச்சனைனால பங்குச்சந்தையில் இறங்குச்சு. ஒரு சினிமா பாட்டு கூட வரும், ஒரு கதாநாயகி கதாநாயகனை பற்றி பாடுவாங்க, பங்குச்சந்தையை போல என்னை ஏற்றி இறக்குற அப்படின்ட்டு. அது அப்போ ஏறினா இறங்கிங்கன்னு இருந்தால் தான் அது பங்குச்சந்தை, அதுதான் அது நேச்சரு. எப்பெல்லாம் பங்கு சந்தைகள் இறங்குதோ அப்பெல்லாம் ஒரு முதலீடு பண்றது ஒரு புத்திசாலித்தனம் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும். இப்போ இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல முதலீடுகள் அப்படிங்கிறது என்ன மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் சார்? ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது மாற்ற வேண்டிய அதுக்கான தேவைகள் இருக்கா? பொதுவாக அதை பத்தி ஒரு குறிப்பிட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு முதலீடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு முதலீடுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவங்கவுங்க வயசு, அவங்கவுங்களுடைய சேமிப்பு, அவங்கவுங்களுடைய ரிஸ்க் அப்படைட் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. பொதுவாக நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு திறமை இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நேரடியாக பங்குச்சந்தைக்கு வாங்க, முதலீடு பண்ணுங்க. பட் உங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நேரடியாக பங்குச்சந்தைக்கு வர்றது நல்லது இல்லை. நீங்க பணத்தை நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணுங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிறவங்க ப்ரொஃபஷனல்ஸு, அவங்க உங்களுக்காக உழைப்பாங்க, உங்களுக்காக அவங்க முதலீடு பண்ணுவாங்க.
அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றதுக்கே கூட வந்து கண்ணமுடிக்குன்னு வந்து எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வேணாலும் முதலீடு பண்ணலாமான்னா அதுவும் கிடையாது. அதுலயே வந்து உங்களுக்கு லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட், மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட், மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட், ஹைபிரிட் ஃபண்ட் அப்படின்னு நிறைய இருக்குது. அதுல உங்களுக்கு எது தேவை? நீங்க வந்து ஒரு ஹை ரிஸ்க் எடுக்கிற ஆளா இருந்தால் மிட் கேப் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணலாம். இல்லை எனக்கு ஹை ரிஸ்க் வேணாம், எனக்கு கொஞ்சம் லோ ரிஸ்க் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணலாம். அல்லது மல்டி கேப்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இல்லை ரிஸ்க் இன்னுமே எனக்கு கம்மியாக வரணும், ஏன்னா என்னோட மொத்த பணத்தையும் நான் வந்து பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணக்கூடாது, ஏன்னா நாளைக்கு பங்குச்சந்தை கிராஷ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் இருக்கு. அதில் என்ன பண்ணாங்க, நீங்கள் கொடுக்குற காசில் பாதி காசை பங்குச்சந்தையில் போடுவாங்க, பாதி காசை வந்து கடன் பத்திரங்களில் முதலீடு பண்ணுவாங்க. இந்த கடன் பத்திரங்களில் முதலீடு பண்ணும்போது அதில் ரிஸ்க் கிடையாது. பங்குச்சந்தைகள் கொஞ்சம் குறைஞ்சாலுமே இந்த கடன் பத்திரத்துலேருந்து உங்களுக்கு நிலையான வருமானம் வரும். ஸோ எப்போல்லாம் வந்து பங்குச்சந்தைகள் ரொம்ப மேலே போகுதோ அப்போல்லாம் கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு அந்த காசை வந்து கடன் பத்திரத்துக்கு மூவ் பண்ணுவாங்க. எப்பெல்லாம் பங்குச்சந்தைகள் ரொம்ப கீழே வருதோ அப்பெல்லாம் கடன் பத்திரத்தை ஆஃப்லோட் பண்ணிட்டு அந்த பணத்தை பங்குச்சந்தை கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி வந்து டைனமிக்காக மேனேஜ் பண்ணுவாங்க. அதனால வந்து நீங்க யாரு, உங்களுக்கு எவ்வளவு சேமிப்பு இருக்கு, உங்களுடைய ரிஸ்க் அப்படைட் என்ன, அதை வச்சுதான் நம்ம ஒருத்தருக்கு சொல்ல முடியுமே தவிர பொதுவாக வந்து இப்போ இந்த சமயங்கள்ல இப்போ முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாக நம்ம எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணுங்க, அதுவும் எஸ்ஐபியில முதலீடு பண்ணுங்க. எஸ்ஐபின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதை மாசம் மாசம் கொஞ்சம் தொகையை முதலீடு பண்ணுங்க. அப்பதான் பங்குச்சந்தைகள் ஏறினாலும் இறங்கினாலும் அது ஒரு ஆவரேஜ் அவுட் ஆயிட்டு உங்களுக்கு ஓரளவு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அதுதான் நம்மளால சொல்ல முடியும். சார், நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறம் பங்குச்சந்தை வந்து மெல்ல மெல்ல ஏற தொடங்கி இருக்கு. இந்த நேரத்துல இந்த மாதிரியான ஒரு வார் பதற்றம் அப்படிங்கிறது இந்த பங்குச்சந்தை திரும்பவும் இறங்குறதுக்கான ஏதாவது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு சினாரியோ எப்படி இருக்கு சார்? அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல போரா வெடிக்காத வரைக்கும் இதனால பங்குச்சந்தைகள்ல வந்து ஒரு பெருசா பாதிப்பு இருக்காது. அதுதான் இன்னைக்கு பங்குச்சந்தையிலையும் எதிரொலிச்சுது. இன்னைக்கு வந்து பங்குச்சந்தைகள் வந்து பெருசா இறங்கல. ஒரு காலையில ஒரு நீ ஜெர்க் ரியாக்ஷன்ல கொஞ்சம் இறங்கி இருந்தது, அதுக்கப்புறம் ஏறிடுச்சு. ஆனால் உலகளாவிய இப்போ இந்த ட்ரம்ப் வாரு அதெல்லாம் இந்த ட்ரம்ப்னுடைய ட்ரேட் வாரு அதெல்லாம் எதுவும் இல்லை சுமூகமாக முடிகிற வரை இப்போ அது நிறைய சுமூகமாக போகிற மாதிரி தெரியுது. சைனாவும் அமெரிக்காவும் இப்போ நெகோசியேஷன் டேபிளுக்கு வந்திருக்கிறாங்க, பேசுகிறாங்க. ட்ரம்ப் வந்து இந்த ட்ரேட் வாரை வந்து ஒரு 90 நாளைக்கு நிறுத்தி வச்சிருக்கிறாரு. இதனால அமெரிக்க பங்குச்சந்தைகளும் அபரிதமாக வந்து ரெக்கவர் ஆகிருக்குது. ஸோ உலகளாவிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாத பட்சத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் முழு போர் வெடிக்காத பட்சத்தில் பங்குச்சந்தைகள் பெருசாக இறங்குறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. 2D Entertainment presents கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Let's go holidays. It's time to travel beyond the boundaries.